வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி டின்னர் ரெசிபிக்கு கொஞ்சம் ராகி மாவு வச்சு கொஞ்சம் கார கொலக்கட்டை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு கிண்ணம் ராகி மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சுருந்தேன் நான். கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருந்தேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. 1 ஸ்பூன் ஆயிலில் நான் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் கேரட்டு எல்லாத்தையும் நான் வதக்கிட்டேன். கூட நீங்கள் பீன்ஸு கார்னு எதுனாலும் போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானது. நான் அந்த மாவையும் நல்ல அந்த பச்சை வடப்பை நல்லா அந்த வெங்காயம் அந்த இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு, அந்த ஒரு கிண்ணம் மாவுக்கு நான் 2 கிண்ணம் சுடு தண்ணி நான் வச்சு அதில் ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு மாவு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மாவு கிளறும் போதே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நீங்கள் அடுத்த இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி காய வச்சு நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி கொலக்கட்டை மாதிரி அதில் அழகாக பிடிச்சி வச்சுருந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியானதும் கூட. கம்பு மாவு, கேப்ப மாவு, சோள மாவு எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு நைட்டு டின்னருக்கு இது தான் நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஹெல்த்தியானது ரெசிபியும் கூட கூட எங்கள் வீட்லேயும் கொடுத்து பார்த்தேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா வெந்திருந்துச்சு மாவு. உங்களுக்கு கூட குழந்தைங்களுக்கு இதில் தேங்காய் சட்னி, கார சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க. நாங்கள் கிரேவி இருந்துச்சு கொஞ்சம், அதை வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆவியில் வேக வச்சதை எடுத்துக்கோங்க நைட்டு நேரத்தில். கூட பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வாழைப்பழமும் இருந்துச்சு, அதுவும் குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த கொலக்கட்டையும் வாழைப்பழம் நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் இது தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் ஹைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அவங்களும் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.